நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வெஸ்டேஜில் இப்போது ரீசெண்டாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நியூ ப்ராடக்ட்டை பற்றி தான் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அஷூரில் பாடி கேர் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி நமக்கு ஒரு கிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இதை எப்படி நம்ம வந்து இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி காலங்கள்லாம் நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு விஷயம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் நம்ம கொடுத்து நம்மளுடைய ஹாப்பினஸை ஷேர் பண்ணுவோம் இல்லையா. அவங்களுக்கு ஒரு பர்த்டே வருது, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, மேரேஜ் இருக்குது, ஒரு பர்த்டே அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிடிச்ச விஷயங்கள் அப்படின்றது கொடுப்போம். ஸோ ஸ்வீட்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பிடிச்ச விஷயம். அதே போல் கிஃப்ட் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். பட் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து விஷ் பண்ணுறது அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், இப்போ கார்ட்ஸ் கொடுத்து அவங்களுடைய ஹாப்பினஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க, கிஃப்ட்டை கொடுத்து வந்து அவங்களுடைய ஹாப்பினஸ் ஷேர் பண்ணுவாங்க, இல்லைனா அந்த மாதிரி நட்ஸ் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நட்ஸ் வந்து கொடுத்து அவங்களுடைய ஹாப்பினஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வெட்டிங்கில் வந்து ட்ரெண்டிங்காக எல்லாருமே யோசிக்கிறது என்ன அப்படின்னா நியூ மெத்தட் அப்டேட்டடாக என்ன கொடுக்கலான்ற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம கம்பெனியில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் மாதிரி நம்ம பிடிச்சவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நியூ ட்ரெண்டிங்காக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி கேர் செட்டு. அதுவும் நம்மளுடைய பாடி, நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பிடிச்சவங்களுக்கு இதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஹெல்த்லேயும் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், ப்ளஸ் அவங்களுடைய யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு நம்ம மூலயமா அவங்களுக்கு ஒரு கிரேட் 1 ப்ராடக்ட்டு கிடைக்கிது. ஸோ இதன் மூலயமா பார்த்திங்கன்னா அந்த லக்ஸரி கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ப்ராடக்ட் வைஸ் மட்டுமே இல்லாமல் அவங்களுக்கு இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இதனுடைய குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான 4 கிட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ப்ராடக்டில் மேஜராக அந்த 3 இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கக்காடோ ப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்ஸோடைய எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது விட்டமின் சி, நெக்ஸ்ட்டு ஹைரோலானிக் ஆசிட். ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி தான் நமக்கு இந்த 4 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கக்காடோ ப்ளம் அப்படின்றது நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கும், ப்ளஸ் ஓவரால் ரேடியன்ஸ். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒரு கலராக இருக்கும், பாடி ஒரு கலராக இருக்கும், ஸோ டேன் இருக்கும், ஒரு சில இடங்கள் ஸ்கின்னு வந்து ஒரு க்ளோயிங்காக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரேடியன்ட் க்ளோனஸ் கொடுக்கறதுக்காக கக்காடோ ப்ளம்முடைய எக்ஸ்ட்ராக்ட் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விட்டமின் சி. விட்டமின் சி என்ன பண்ணும் அப்படின்னா என்விரான்மெண்ட் பொல்யூஷன்ஸ்னால நம்மளுடைய ஸ்கின்ல டேமேஜ் ஆகியிருக்கு, வெயிலில் போயிட்டு ஸ்கின் ரொம்பவே டேனாக மாறி இருக்குது, இல்லை வந்து ஸ்கின்ல ரொம்ப பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே ஸ்கின்னை வந்து நல்லாவே நமக்கு வந்து அந்த டோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு டேமேஜஸ்லாம் நல்லாவே நமக்கு வந்து கிளியர் பண்ணி ஈவன் டோனாக ஷீல்டிங் மாதிரி விட்டமின் சி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஹைரோலானிக் ஆசிட். ஸோ ஹைரோலானிக் ஆசிட் என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா நம்முடைய ஸ்கின்ல அந்த ட்ரைனஸ், அந்த ஈரப்பதம் இல்லாமல் ரொம்ப வறட்சியாக ஸ்கின்ல சுருக்கங்கள் வரும், ஒயிட்டாக பீல் ஆகும். கை கால்களில் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இல்லைன்னா வின்டர் சீசன் இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து ஸ்கின் ரொம்பவே ட்ரைனஸாக மாறும். ஸோ அந்த மாதிரி ட்ரைனஸ் இல்லாமல் ஸ்கின் ரொம்பவே மாய்ஸ்சரைசராக இருக்கிறதுக்கு இந்த நமக்கு ஹைரோலானிக் ஆசிட்டோட இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 இன்க்ரீடியன்ட் தான் மேஜராக அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய 4 ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாடி வாஷ் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்குள்ளே வந்து பாடி வாஷ் இருக்கும், அஷூர் பாடி ஸ்க்ரப் இருக்குது, பாடி லோஷன் அண்ட் ஹேண்ட் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாடி வாஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நார்மலாக குளிக்கிறதுக்கு சோப்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சோப்புக்கு பதிலாக லிக்விட் வாஷ், எப்படி நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோமோ அதே போல் நம்ம குளிக்கிறதுக்கு சோப்புக்கு பதிலாக லிக்விட் சோப்பு தான் வந்து பாடி வாஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பாடி வாஷ் அப்படின்றது ஷாம்பு மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஒரு தேவையான அளவு ஒரு 2 or 3 ட்ராப்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு பவுலில் வாட்டர் எடுத்துக்கிட்டு 2 or 3 ட்ராப்ஸ் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லூஃபாவில் நீங்கள் வந்து நல்லாவே டிப் பண்ணிவிட்டு பாடி ஃபுல்லாகவே நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம்.
ஸோ இது வந்து ஜென்டலாக என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஸ்கின்னை நல்லாவே கிளென்ஸ் பண்ணல ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு சில பேருக்கு உடம்புல பார்த்தீங்கன்னா வியர்வை ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி பேட் ஆர்டர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். எல்லாத்துக்கு மேலே ஸ்கின் ட்ரைனஸ் ஆகாமல் பார்த்துக்கும். ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்கின் ஒரு மாய்ஸ்சர் தொட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ நெக்குக்கு அண்டரில் பாடி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுறதுக்கு பாடி வாஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாடி ஸ்க்ரப்பு. ஸோ ஃபேஸ்க்கு எப்படி நம்ம ஃபேஸில் டேன் இருக்குது, ஃபேஸ் ஒரு ஈவன் லுக்காக இல்லாமல் பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, ஒயிட் ஹெட்ஸ் வருது, அதே போல் நம்மளுடைய பாடியிலையும் பார்த்தீங்கன்னா கை முட்டி பகுதி, கால் முட்டி பகுதி, விரல்களுக்கு இடையில், ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடங்களை நம்ம அதிகமாக அந்த ரஃப் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப டேனாக இருக்கும். ஸோ அந்த டெட் செல்ஸை பாடியில் நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் ஈவனாக நல்லாவே க்ளோயிங்காக இருக்கும். அதற்கான ப்ராடக்ட் தான் ஸ்க்ரப்பு. ஸோ இது ஸ்கின்ல வந்து இறந்த செல்களை ரிமூவ் பண்ணுறதோட இல்லாமல் ஒரு பாலிஷ் மாதிரி. ஸோ ஸ்கின்னை நல்லாவே பாலிஷாக ஸ்மூத்தினிங்காக வச்சுக்கும். ஸ்க்ரப் பண்ணுறதன் மூலயமா நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். ஸ்கின் ரொம்பவே நமக்கு நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ஸ்கின் ரெஜுவினேஷனாகவும் இருக்கும். ஸோ நம்மளுடைய மூடு, எனக்கு ஸ்கின் வந்து டேனாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறது இல்லாமல் பரவாயில்ல எனக்கு இப்போதைக்கு நல்ல ஒரு க்ளோயிங்காக இருக்குன்ற ஒரு மைண்ட் செட்டு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாடி லோஷன். எப்படி நம்ம வந்து குளிச்சதுக்கு அப்புறமா ஸ்கின் அப்படியே விடக்கூடாது, கண்டிப்பாக அதுக்கான ஒரு லோஷன் அப்ளை பண்ணணும்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கின்ல வந்து லோஷன் அப்ளை பண்ணலைன்னா சீக்கிரமாகவே நம்ம ஸ்கின்ல வந்து இறந்த செல்கள் ஸ்ப்ரெட் ஆகி சுருக்கங்கள், ஏஜ்னிங் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ நம்ம ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்காகவும் நெக்ஸ்ட் ஒரு டீப் ரிலாக்ஸேஷனுக்காகவும் ஸ்கின்னுடைய ரீப்ளஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த சாஃப்ட்னஸ்க்காக நமக்கு வந்து பாடி லோஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹேண்ட் க்ரீம். ஸோ இது வந்து ஹேண்ட்ஸ்க்கு மட்டும்தான். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 வீலர் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த உள்ளங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கை ரொம்பவே வந்து ட்ரைனஸாக ஒயிட்டாக பீல் ஆகும், ஒயிட் கலர் ஸ்கின்னு வந்து பீல் ஆகும், கை ரொம்ப ரஃப்பாக இருக்கும், கை இடுக்குகள்லாம் வந்து அந்த ட்ரைனஸ் அதிகமாகும் போது அங்கே ஸ்கின் ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ இது கைகளுக்கு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் க்ரீம். ஸோ ஸ்கின் நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும், ஈரப்பதம் நல்லாவே இருக்கும். ஸோ கிராக்டு கையிலலாம் ரொம்பவே வந்து ரொம்ப ஸ்க்ராட்சாக இருக்குது, கையில் வந்து உள்ளங்கையெல்லாம் ரொம்பவே டெட் செல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நல்லாவே கிளியர் பண்ணி கொடுக்கும் ஹேண்ட் க்ரீம். ஸோ இந்த 4 ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் பாடி கேர் ரெஜிமென் அப்படின்னா நம்ம வந்து நம்ம பாடிக்கு கண்டிப்பாக ஸ்க்ரப் அப்படின்றது யூஸ்வலாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். வீக்லி 2 or 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். பாடி வாஷ் ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சர் குளித்ததுக்கு அப்புறமா பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது. ஹேண்ட் க்ரீம் அப்படின்றது கைக்கு மட்டுமே யூஸ் பண்ணுறது. ஸோ இதன் மூலயமா நம்மளுடைய ஸ்கின்ல வந்து பிரேக் அவுட்ஸ் இல்லாமல், ஸ்கின் டேன் ஆகாமல், நம்ம பாடி வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்காக நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து நீங்கள் யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபெஸ்டிவல் மொமெண்ட்டில் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா இது வந்து எசென்ஷியல் கிட்டு மாதிரி தான். ஸோ ஒரு லக்ஸரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். இதில் விட்டமின் சி இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு குட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் இதில் வந்து 69.78 PV கிடைக்கிது. ஸோ நீங்கள் சிங்கிள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 60 PV கன்சிஸ்டன்சிக்கும் எலிஜிபிள் ஆக சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் அதோடு இல்லாமல் நமக்கு 60 PV கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணும்போது நமக்கு வவுச்சர் கிடைக்கிது, நமக்கு CNC அந்த கேஷ்பேக் கிடைக்கிது. ஸோ கம்ப்ளீட் பாடி கேர் சொல்யூஷன்ஸ் அப்படின்றது இந்த பேக் நம்ம யூஸ் பண்ணுறதன் மூலயமா கிடைக்கிது. ஸோ இந்த 4 ப்ராடக்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா உங்களுடைய லீடர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, விஷ் யூ வெல்.